வணக்கம். திருவேங்கடம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16/8/2025 2025 ஆடி பட்டத்தில் இந்த முறையாக வந்து நம்ம கிச்சிலி சம்பான்ற வெரைட்டியை வந்து பயிரிடுறோம். அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 12/8/2025 அப்போது இது வந்து நாத்தங்காலில் விதை போட்டிருக்கோம். இன்னையோடு 5 நாள் ஆகுது. இதனுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்திங்கன்னா 135 நாள். சீதோஷ்ண நிலையத்துக்கு ஏற்றாப்போல் இந்த பருவநிலைக்கு ஏற்றாப்போல் இந்த மாற்றம் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும். இப்போ அதனுடைய மருத்துவ குணத்தை பார்ப்போம். அதாவது கிச்சிலி சம்பா 3 முத்தான மருத்துவ குணம் உள்ள அரிசி. இது பாரம்பரிய ரகத்தில் இதுவும் ஒரு முக்கியமான அரிசி. முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த குடல் வந்து இயக்கத்தை வந்து சரி செய்து மலச்சிக்கல் என்ற பிரச்சனை வராத பார்க்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பருமனாக இருக்காங்க, உடல் பருமன் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க இந்த தொடர்ந்து இந்த அரிசியை சாப்பிட்டு வரும்போது இதை கொஞ்சம் சாப்பிடும் போதே வந்து போதும் என்ற நிலையை வந்து ஏற்படுத்துது. அந்த மாதிரி ஏற்படுத்துதுன்னா என்ன ஆகுனா அடுத்தடுத்து எதுவும் சாப்பிடணும் என்ற எண்ணம் தோணாது. இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு எதுவும் சாப்பிடாத அளவுக்கு செய்யறதுனால இது வந்து ஒரு இந்த உடல் பெருக்கம், அதாவது வந்து பருமனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நம்பர் 2. 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து சீராக வச்சதுனால டயபெட்டிஸும் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கருப்பு கவுனி, ரத்தசாலி, அதே காட்டு யானை இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தா கூட வெள்ளை அரிசியில் இந்த அதே இது வந்து உங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸை கண்ட்ரோலை இந்த கிச்சிலி சம்பா அரிசி பண்ணுது. இதுக்கும் எனக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. கிச்சிலி சம்பா மட்டும் வேணும்னு வாங்கி சாப்பிடுங்க இருக்காங்க. இப்போ நம்ம சேல்ஸும் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டவங்க மொபைல் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அனுப்பி வைப்போம். நன்றி. திருவேங்கடம் துக்காராம் வர்மா, ஆக்கூர் கிராமம், அனகாவூர் ஒன்றியம், செய்யார் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். நன்றி.